சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அது பற்றி விரிவான விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், அமைச்சரின் இந்த ஆலோசனை எத்தனை மணிக்கு தொடங்கியது? இதன் முக்கியத்துவம் என்னென்ன? சரியாக ஒரு மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது தளத்தில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார், மீன்வளம் மற்றும் நிதி அமைச்சர் பொறுப்பு வகித்து வரும் ஜெயக்குமாருடைய அறையில் இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக 17 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அவசர கூட்டத்தில் பங்கேற்று தொடர்ந்து அவர்கள் ஆலோசனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் தங்கமணி, நடராஜ் மற்றும் கடம்பூர் ராஜு, தற்பொழுது உள்ளே வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஆகியோரை சேர்த்து மொத்தம் 18 அமைச்சர்கள். விஜயபாஸ்கர் தற்பொழுதுதான் உள்ளே சென்றார். இப்படி மொத்தம் 18 அமைச்சர்கள் அவசர ஆலோசனை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை முழுவதும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆலோசனை என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெங்களூர் சென்றிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவை சந்திக்க இன்னும் சில மணி நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசியல் சம்பந்தமாக, அதாவது அதிமுகவின் இரு அணிகளும் இணைப்பது தொடர்பாக பேசப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளியானதற்கு பிறகு எது மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகளை முன்வைப்பது, ஏனென்றால் தினகரன் கட்சியில் உள்ள செயல்பாடு குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் அண்மையில் செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள். எனவே அது குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்லது டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவுக்கு எதிராக சில அமைச்சர்கள் கடந்த காலங்களில் பேட்டி அளித்திருக்கிறார்கள். அது தினகரனையும் சசிகலாவையும் கோபமடைய செய்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது குறித்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அமைச்சர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் விஜயபாஸ்கரோடு சேர்த்து 18 அமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டிடிவி தினகரனை கட்சி பொறுப்புகளிலிருந்து விலக்கி வைத்து விட்டோம் என்று அதிமுக அம்மானியைச் சேர்ந்தவர்கள் கூறி வந்தனர். அந்த நிலையில் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளிவந்த பிறகு நான் கட்சி பணிகளில் இருந்து விலகி இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய கருத்து என்ன மகாலிங்கம்? குறிப்பாக தினகரனுடைய இந்த ஜாமீனில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் திரும்பவும் வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் மீண்டும் கட்சி பணியை மேற்கொள்வதாகவும், தன்னை யாரும் நீக்க முடியாது என்றும், தன்னை நியமித்த கட்சி பொதுச் செயலாளர் மட்டுமே கட்சியிலிருந்து தம்மை நீக்க முடியும் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக கட்சி நகர்வுகளை எடுத்து வைப்பதற்கு முன்பாக சசிகலாவை சந்தித்து ஆலோசனை பெற இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர் பெங்களூர் சென்றிருக்கிறார். தொடர்ந்து பெங்களூருவில் இன்னும் சில மணி நேரத்தில் சசிகலாவை நேரில் சந்திக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த தலைமைச் செயலகத்தில் திடீர் என்று அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக ஒரு பரபரப்பான கூட்டமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது? ஏற்கனவே பல அரசியல் பார்வையாளர்கள் கணித்தபடி 3 பிரிவாக அதிமுக பிரிந்திருக்கிறதா, அதாவது ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி, இபிஎஸ் தலைமையிலான அணி, இப்படி 3 அணிகளாக பிரிந்திருக்கிறதா என்ற சந்தேகம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். அடுத்த கட்டமாக கட்சியினுடைய நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.